Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து 25,900 பாயிண்ட்ஸில் இருக்குது. நான் பார்க்கும்போது 109 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 54,072 பாயிண்ட்ஸில் இருக்குது. 279 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 84,784 பாயிண்ட்ஸில் இருக்குது. 240 பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. மார்க்கெட் ஓவரால் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 0.80% மேலே வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இன்னைக்கு உள்ள மார்க்கெட் அப்டேட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டார் எல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாட்டு பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பேங்க் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 2% மேலே பாசிட்டிவ் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2% ரேலியாக இருந்துச்சு. ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து நான் ஏன் இருந்த இடத்த விட்டு எழும மாட்டேன்ட்டு இருந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு ஒரு 1.5% ரேலியாக இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் பாசிட்டிவ் இருந்துச்சு. பட் இண்டஸ்இண்ட் பேங்கும் ஐசிஐசிஐ பேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்துச்சு. நான் பார்க்கும்போது மோராட் இது வந்து பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. அதே சமயம் பேங்க் ஆஃப் பரோடா 4% மேலே பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா 2.87%, அதாவது 2.5% மேலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாசிட்டிவ். பந்தன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாமே வந்து 2.25% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்சி செக்டார் பேங்கும் சரி, பிரைவேட் செக்டாரும் சரி, இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்கை தவிர மிச்சம் எல்லா பேங்குமே பாசிட்டிவ்ல இருக்கு. மோரல் இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் கன்சிடர் பண்ண ஸ்டாக் இப்போ வந்து நமக்கு வந்து 1,600 தாண்டி போச்சு இந்த ஸ்டாக். இப்போ வந்து 52 வீக் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இறங்கிட்டே வருது. இன்னைக்கும் 2% மேலே நெகட்டிவ்ல தான் இருக்குது நாட்கோ ஃபார்மா. பட் இந்த நாட்கோ ஃபார்மா எவ்வளோ இறங்கும்னு தெரியல. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் இறங்குறாங்க. ரெக்கார்ட் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கம் இறங்கியாச்சு இந்த ஷேர். எவ்வளோ இறங்குன்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது ஃபார்மா செக்டரில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க 1-2 கன்சிடர் பண்ணிக்கோங்க நாட்கோ ஃபார்மாவில். நெக்ஸ்ட் இந்த மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அடுத்தது வந்து இந்தியன் பேங்க், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க் இவங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இவங்க எல்லாமே இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராலாம் 7% மேலே ரேலியாக இருக்குது. இந்தியன் பேங்க் 5% மேலே ரேலியாக இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி செக்டார் பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ மோராட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்க எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு 14,000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து பணத்தை உள்ளே போட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ரேலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதானி டோட்டல் கேஸ் அதுவும் 6% மேலே ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு $375 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் பேங்க்ஸ் மூலமாட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதானி டோட்டல் கேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா, அதுவும் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 10% வரைக்கும் ரேலியான ஸ்டாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக இறங்கி இப்போ 4% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல இருக்குது. இன்னைக்கு ஒரு ஹை போச்சு இந்த வோடஃபோன் ஐடியா ஷேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 நாளே 25% கிட்ட அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து இன்னைக்கு தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இறங்கிடுச்சு 10% கிட்ட போன பாசிட்டிவ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% தான் பாசிட்டிவ்ல இருக்கும் வோடஃபோன் ஐடியா. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த 10% ரேலி ஆனோன்னா நிறைய பேர் வந்து வித்துட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோராட் இது வந்து வோடஃபோன் ஐடியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் காரணம் அவங்க அந்த நோக்கியா, எரிக்சன், சாம்சங் கூட பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் சப்ளை டீலை பேஸ் பண்ணி ஒரு $3.3 பில்லியன் டீல் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரேலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வோடஃபோன் ஐடியா மாதிரிப்பட்ட ஸ்டாக் எல்லாமே நியூஸ் பேஸில் தான் ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து டெப்ட்டும் அதிகம், நியூஸ் பேஸ்டில் தான் அந்த கம்பெனிஸ் எல்லாமே ரன் ஆகும். ஒரு நியூஸ் பேட் நியூஸ் வந்துன்னா போட்டு பொழப்பாங்க. அதே ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% ரேலி ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்ல எல்லாமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 519 வரைக்கும் போனது 517 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஐடிசியோட ரெவன்யூ வந்து இந்த 1 இயர் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் செக்மெண்ட்ல வந்தது ஃபினான்ஷியல் 24ல 76,274 கோடி வந்திருக்கு. ஸோ அதே வந்து ஃபினான்ஷியல் 22 to 23 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 75,826 கோடியாக இருந்திருக்கு. ஸோ 1% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ரெவன்யூ வந்து செக்மெண்ட் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 63% ஆஃப் த ரெவன்யூ வந்து எஃப்எம்சிஜி செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. 19% ஆஃப் த ரெவன்யூ வந்து அக்ரி பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கு. 10% ஆஃப் த ரெவன்யூ பேப்பர் போர்ட் அண்ட் வந்து பேக்கேஜிங்லேருந்து வந்திருக்கு. ஹோட்டல்ஸ் வந்து 4% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அதர் பிஸ்னஸ் 4% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ ஐடிசி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில்
அவங்க வந்து மார்க்கெட் லீடர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்லையும் அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20,000 கோடி நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் சிகரெட் எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட சிகரெட் பிஸ்னஸை படிப்படியாக குறைக்க பார்க்குறாங்க இந்த கம்பெனி. அடுத்து அவங்க வந்து 27 ஹோட்டல்ஸ் வந்து நெக்ஸ்ட் 24 மாதத்தில் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. இது மூலமாட்ட அவங்களோட கரண்ட் ஹோட்டல் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 130க்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அது டிமர்ஜர் கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு 10:1 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டாக்கும் கிடைக்கும். இதில் ஐடிசி வந்து 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க. 60% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மோராட் இது வந்து ஐடிசி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு வாய்ப்பு கிடைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் நம்ம வந்து 1-2 கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பர் என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட். இந்த ஆம்பர் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 15% மேலே ரேலி இருந்துச்சு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு பைக்கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 5,200 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 19% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஆம்பர் என்டர்பிரைசஸ். ஆம்பர் என்டர்பிரைசஸ் மட்டும் இல்லாமல் இவங்க சிட்டி வந்து ஐசிசி பேங்க்குக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போகும்னு தான் சொல்லி பைக்கால் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து ஐசிசி பேங்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஜெஃப்ரீஸ் கொடுத்த ஆம்பர் என்டர்பிரைசஸ் கொடுத்த பைக்கால் வந்து இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 5,029 வரைக்கும் போனது. 5,012 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பர் என்டர்பிரைசஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறது CAGR growth வந்து 17% இருக்கும் 2030 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 கோடிக்கு மேலே இருக்குது இந்த ஆம்பர் என்டர்பிரைசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்து இந்த பெல் கம்பெனி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இவங்களுக்கும் ஒரு பைக்கால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 370 வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லி இந்த PSU செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க NTPC வந்து ரீசெண்டாட்டு ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. இவங்களுக்கு ஒரு 6,000 கோடி வேல்யூவில் ஆர்டர் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யூனிகம் லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. இவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 4% மேலே வேலியாக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து அவங்களோட USA ஜெனரிக் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் என்டிட்டிக்குள்ள மூவ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூனிகம் லெபார்டரிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இது டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 எடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட ஜெனரிக் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் வந்து US மார்க்கெட்டில் வந்து பேஷோர் ஃபார்மசிட்டிக்கல் LLC அப்படிங்கிற இதில் தான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அதை வந்து யூனிகம் ஃபார்மசிட்டிக்கல் USA இன்க் அப்படிங்கிற ஒரு செக்டாரிக்குள்ள கொண்டு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் என்டிட்டிக்குள்ள அவங்களோட ஜெனரிக் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ்லாம் கொண்டு வராங்க. இது யூனிகம் லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பஜாஜ் ஹெல்த் கேர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் சப்ளை அக்ரிமெண்ட் இந்த ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சம்மந்தமாட்டு ஒரு யூரோப்பியன் என்டிட்டியை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து வெளியே வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த செக்மெண்ட்லாம் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த யூரோப்பியன் பார்ட்னரை. ஸோ மோராட் இது வந்து பஜாஜ் ஹெல்த் கேர் கொடுத்த அப்டேட்டு. KEC இன்டர்நேஷனல் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு நியூ ஆர்டர் கிடச்சிருக்கு. 1,003 கோடி வேல்யூவில் நியூ ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 24 கிடைச்ச ஆர்டர் ஃபினான்ஷியல் இயர் 24 இவங்களுக்கு கிடைச்ச மொத்த ஆர்டரில் உள்ள 70% ஆஃப் த டோட்டல் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25 இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 மந்த்லேயே கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த KEC இன்டர்நேஷனல் சொல்லியிருக்காங்க. இது வந்து KEC இன்டர்நேஷனலில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா சன்ஸுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. GST டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கோடி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து அந்த டொக்கோமோ டீல் ஒன்று நடந்துச்சு 2019. அது ஒரு 1,500 கோடி GST டிமாண்ட் வந்து டாடா சன்ஸுக்கு GST சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை எகென்ஸ்டாட்டு கோர்ட்டில் போயிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கோர்ட்டை வந்து நீங்கள் GST கட்ட வேண்டாம்னு சொல்லி ரூல் பண்ணி இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க GSTயும் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட்டோட அஜய் சிங் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட 100 ஃப்ளைட் வந்து கைவசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பைஸ் ஜெட்டோட அஜய் சிங் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பவரில் வந்து அப்டேட். இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% மேலே இன்னைக்கு ரேலியாக இருக்குது ரிலையன்ஸ் பவர். ஸோ இவங்க வந்து ஒரு 7 வருட ஹையை வந்து டச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ எதுக்கு இன்னைக்கு ரேலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க விரைவில் போர்ட் மீட்டிங்கை கூட்டி ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் அனில் அம்பானி குழுமத்தோட ரிலையன்ஸ் பேஸ் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூஸ் பேஸ் தான். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஸ்டாக்ல. இது வந்து ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸில் வந்து அப்டேட். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸோட ஒரு சப்சிடியாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் ஹவுசிங் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஐஏஎஃப்எல் ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து இன்னும் ஒரு 18 மாதத்தில் லிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கோ-ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் நிர்மல் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸை லிஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஐஏஎஃப்எல் ஹவுசிங் ஃபினான்ஸும் வந்து லிஸ்ட் பண்ண ஐடியாவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிஸ்ட் ஆச்சோ அதே மாதிரி ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் வந்து ஐஏஎஃப்எல் ஹவுசிங் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து லிஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 18 மாதத்தில். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ரீசெண்டாக ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸோட கோல்டு லோன் பிஸ்னஸை வந்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இது தடை பண்ணி வச்சுருந்தாங்க. மறுபடியும் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2 to 3 days முன்னாடி அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கேன்சல் பண்ணாங்க ஆர்பிஐ. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்களோட சப்சிடியாக இருக்கிற ஐஏஎஃப்எல் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இன்னும் 18 மாதத்தில் பப்ளிக் இஷ்யூ வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கேரளையில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $400 million வந்து வெஹிக்கிளுக்கான அந்த ஆட்டோ பார்ட்ஸ் டீலை வந்து இந்தியாவில் செட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கேரளைல் குரூப். இது வந்து கேரளைல் குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பிசிசி இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 2% மேலே ரேலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சப்சிடியாக இருக்கிற ஒரு கம்பெனி ஹெச்எஸ்சிசி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1261 கோடி ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. பீகாரில் எய்ம்ஸ் ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த என்பிசிசி கம்பெனி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட்டு, ஹெல்த் கேர் இந்த செக்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்பிசிசி கம்பெனி இருக்கிறாங்க. இது வந்து என்பிசிசி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கான அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் எஸ்டிடின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 நடைமுறைக்கு இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங், அடுத்தது வந்து ஸ்பெக்குலேட்டிங் அல்லது வந்து ஸ்மால் மார்ஜின் இதில் வந்து இம்பாக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 1 நடைமுறைக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பாதிப்பு இருக்கும் இந்த நியூ எஸ்டிடினால. இது வந்து எஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் 76,000 டச் பண்ணிடுச்சு 10 கிராம் கோல்டு. இது கோல்டை பொறுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலிகர் என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட். ரிலிகர் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. செப்டம்பரில் இருந்ததை இப்போ டிசம்பருக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கவர்ன் வந்து அதை வந்து அந்த அட்வைசரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செபி வந்து இதை விசாரணை பண்ணோன்னே ஏதேனும் வைலேஷன் இது வந்து நடந்திருக்கா, அதாவது இந்த போர்ட் மீட்டிங்கை வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை தள்ளி வச்சதில் வந்து ஏதோ முறைகேடு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி செபி வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலிகர் என்டர்பிரைசஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சம்மந்தமாட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. டாம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 51.77% ஆஃப் ஸ்டேக் வந்து யூனிக்லான் ஹெல்த் கேரில் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த பேபி டயஃபர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 54.88 crores அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பேசிகிட்டு இருக்கும்போது விக்கல் வந்துச்சு. அதான் சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்பீக் பண்ணும்போது டிஸ்ட்ராய் ஆனது மாதிரி இருக்கும். ஸோ அதை மன்னிச்சுக்கோங்க.